வெல்கம் டு இளமை இதோ இதோ. இந்த எபிசோட்ல மக்கள் கிட்ட போய் என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, ஒரு 90s கிட்டா நீங்க 90s டைம்ல உங்க கூடவே இருந்த விஷயங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்க, பழகிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த விஷயம் என்ன நீங்க மிஸ் பண்றீங்க ஒரு 90s கிட்டா அப்படின்றதான் போய் கேட்க போறோம். ஹாய் ப்ரோ. ஹாய், உங்க பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் காமேஷ், நான் சென்னையில் தான் இருக்கேன். சூப்பர் ப்ரோ. சார் நீங்க வந்து ஒரு 90s டைம்ல நீங்க 90s கிட்டா நீங்க நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஃப்ரம் சைல்ட்ஹுட். அதுல ஒரு சில விஷயங்கள் இப்போ இந்த ஜெனரேஷன்ல நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கா? இப்போ மோஸ்ட்லி நான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வீடியோ கேம் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் கீபோர்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து நாங்கள் கேசட்லாம் வச்சு கேம். ஓகே ஓகே. ஸோ அந்த கேசட்டை எடுக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். உள்ள மாட்டிக்கும். அந்த இது சில பேர்ட்ட தான் வந்து நல்ல கேம் இருக்கும். இந்த 3-in-1 6-in-1லாம் இருக்கும். அது நல்ல கேமா இருக்கும். 99-in-1 போட்டுலாம் ஏமாத்துவாங்க. அதுல மொத்தமே மூணே கேம் தான். அதே திரும்ப வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஏமாந்துருக்கும். அந்த கேசட்டை வாங்குறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டிருக்கோம். பஜார்ல போய் விதவிதமா கேட்டு டெஸ்ட் பண்ணி ஏமாத்திடுவாங்க. திருப்பி அவங்க போய் ரிட்டர்ன் போட்டு அதுக்கு சண்டை போடுறது. அது ஒரு ப்ராப்பர் கேம் நமக்கு கிடைக்கணும். இப்ப நமக்கு என்னதான் அட்வான்ஸ்டா கேம்ஸ் எல்லாம் போன்ல விளையாடுறோம், பிளே ஸ்டேஷன் இருக்கு, இருந்தாலும் அந்த ஒரு வீடியோ கேம்ஸ் தான் நமக்கு வந்து நம்ம சேவ் பண்ண முடியாது அந்த கேம். பார்த்தோன்னா 8 மணி நேரம் விளையாடுற மாதிரி இருக்கும். நம்ம 6 hours கண்டினியூஸா வேண்டாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் தோத்தாச்சுன்னா முடிஞ்சு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. திருப்பி அதுக்கு சண்டை வந்து தூக்கி வெளியில போட்டு அந்த இதெல்லாம் உடச்சுனேன். நான் உடைக்கல. ஓகே. வீட்லயே வந்து படிக்காம அதேதான் வீட்டுல அம்மா அப்பா தான் தூக்கி அதெல்லாம் வெளியில விட்டு அடிச்சு. ஓகே. சோ அது மாதிரிலாம் நடந்திருக்கு. சூப்பருங்க. தேங்க்யூ சோ மச். நேர்களே, எபிசோடுடைய முதல் சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த வாரத்துடைய ரிலீசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். சிவா அவர்களது நடிப்புல வந்து சுமோ அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இன்னொரு பக்கம் சுந்தசி இயக்கத்துல சுந்தசி அவர்களும் நடிச்சு ஒரு ரொம்ப பெஸ்டஸ்ட் காம்போவா இருக்கக்கூடிய வடிவேல் அவர்களுமே சுந்தர்சி கூட கிட்டத்தட்ட ஒரு 15 years கழிச்சு வந்து சேர்ற கேங்கர்ஸ் படமே வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ 2 ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீக்கெண்ட போய் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் மேம், உங்க பேர் எங்கேருந்து வரீங்க? சங்கீதா. நான் வந்துட்டு கோவூர்ல இருந்து வந்துட்டு. சமங்க. ஹாய். ஹாய் சார். ஹாய் ஐஃபை. உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? பவீன். வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. பவீன். ஓகே, சூப்பர். ஸோ மேம், ஒரு 90s கிட்டா வந்து நம்ம 90sல இருக்கிற டைம்ல நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணிருப்போம். சைல்ட்ஹுட்ல இருந்து கூடவே வந்திருக்கும். பட் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுவோம். அப்படி நீங்க மிஸ் பண்ற ஒரு விஷயம்? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நம்ம ஸ்ட்ரீட்ல வந்துட்டு நொண்டி பல்லாங்குழி அந்த மாதிரி விளையாடுறது தான். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரீட்ல எங்கெங்க வந்துட்டு இடம் விடுறாங்க. சீட்டே இல்ல, அப்புறம் எங்க உட்காந்துட்டு எல்லா இடத்தையும் வந்துட்டு வண்டி நிறுத்துறது, பஸ் போறது, இடமே கிடையாது. விளையாடுறதுக்குன்ற ஒரு பிளே கிரவுண்டே இப்ப கிடையவே கிடையாது. இத விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. ஆமாங்க. ஒரு காம்பவுண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிறவங்க கூட மட்டும் தான் விளையாட முடியுதே தவிர ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்துட்டு அவுட் ஆஃப் இதுல இருக்கவே மாட்டேங்குது. பக்கத்துல யாரு இருக்கான்னு தெரியாது. நீங்க 90s கிட்டோட அந்த கேம் இயல்பா நம்ம வீட்டு வாசல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ரோட்ல அப்படியே மார்க் பண்ணி இந்த நுண்டி அதெல்லாம் ஆடுவோமே, அது என்னது மேம்? அது நொண்டி. அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம் சீரியஸா. கண்டிப்பா. சூப்பர் மேம். வேற ஏதாவது 90s கிட்ல நீங்க வாங்குறது, இந்த கடையில வாங்கி சாப்பிடுறது, அதெல்லாம் ஏதாவது? ஸ்ட்ரீட்லயே வந்துட்டு அப்பெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குச்சி ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஐ லைக் யூ. அதெல்லாம் வந்துட்டு இப்போ குவாலிட்டியா தெரியல. சேமியாலாம் போட்டு நம்ம கேங்குங்க அவங்க. அதெல்லாம் வந்துட்டு இல்ல. கண்டிப்பா இல்ல. சோ இவன் என்னெல்லாம் என்ஜாய் பண்றான் இப்ப இந்த ஜெனரேஷன் திங்ஸ்? நம்ம ஜெனரேஷனுக்கும் இவன் ஜெனரேஷனுக்கும் இதுதான். அவன் வீட்டை விட்டே வந்துட்டு வெளியே வர்றதே கிடையாது. இப்ப அவர் என்ஜாய் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அவங்க இப்ப டாய்ஸ் நிறைய வந்துருச்சு. ஓகே. சோ டாய்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு டாய்ஸ் கிடையாது. கூட இருக்க ஃப்ரெண்ட் தான் டாய். அவன் முடிவு பூச்சி இழுத்து செவத்துல அடிச்சு விளையாடிட்டு இருப்போம். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இப்போ இவருக்கு வந்து ஃபிக்ஸ், இப்போ அந்த இது இழுக்கிறது, அவனுக்கு அந்த மானிட்டரி டாய்ஸ் மாதிரி எல்லாம் அந்த மாதிரி வந்துருச்சு. சூப்பர். தேங்க் யூ சோ மச். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. நன்றி. தேங்க் யூ. நேர்ல எபிசோடோட அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். டு ஆல் தி தனுஷ் ஃபேன்ஸ் அவுட் தேர், ஒரு சூப்பரான அப்டேட் தான். கர்ணன் படத்துக்கு அப்புறமா இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் தனுஷ் அவர்களும் இணையும் படம் தான் வந்து D56. அந்த படத்தினுடைய பணிகள் இந்த இயர் எண்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்றது வந்து ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கு. இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டரா இருப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை ஃபில் பண்றது தான் இந்த அப்டேட். எஸ், நம்மளுடைய இசை புயல் AR ரஹ்மான் அவர்கள் தான்
இந்த படத்துக்கு இசையமைக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இந்த சூப்பர் அப்டேட்டோட. ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நிர்மலா, சூளைமேட்ல இருந்து வரேங்க. சூப்பர். ஹாய்ங்க. ஹாய், உங்க பேரு? சரித்ரா. ஹைஃபை. ஐ லைக் யூ. நீங்க என்ன சம்மர் ஹாலிடேஸ்ல என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? என்ன பண்றீங்க டெய்லி? வீட்ல சும்மா இருந்தா டிவி பார்ப்பேன். அது சரி. ஸ்கூல் ஹோம்வொர்க்ஸ் பண்ணுவேன். வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. வாவ், பிரைட் ஸ்டூடெண்டா இருக்காங்க. சூப்பருங்க. சும்மா நீங்க வந்து 90s காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கூட இருந்திருக்கும், ஃபேவரட்டா இருந்திருக்கும். அதை இப்ப என்ன மிஸ் பண்றீங்க நீங்க? நிறைய மிஸ் பண்றாங்க. அப்பெல்லாம் ரொம்ப காலியா இருக்கும், ஃப்ரெண்டோட போறது சுத்துறது. இப்ப எங்க போனாலும் டிராபிக் ஒரே நெருக்கம் ஆயிடுது. ஓகே. ஒரு ஃப்ரீயா இல்ல, அப்ப Okay. மாதிரி ஃப்ரீயா இல்ல. நீங்க அந்த டயத்துல பார்த்த சாப்பிடுற விஷயங்கள் இந்த கடையில எல்லாம் கிடைக்கும்ல? அப்ப எவ்வளவு கிடைக்கும். அதாவது இந்த பழ வகைகள் அப்பெல்லாம் இந்த இழந்த பழம், ஆ, அந்த மாதிரி இழந்த பழம். OG 90s கிட்டோடைய snacks. நெல்லிக்காய், ஆ, இழந்த பழம், அப்புறம் இந்த இன்னும் கூட இந்த பனம்பழம் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இயல்பா கிடைக்கும். இப்ப அது இயல்பா கிடைக்கும். ஆமா, கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் மாறிச்சு, எல்லாம் சாக்லேட் அந்த மாதிரி தான் போகுது. பாப்பா உன்னதான் சொல்றாங்க. ஆமா, இவங்களும் அப்படிதான், சாக்லேட் அந்த மாதிரிதான் இருக்காங்க. சூப்பர். அதெல்லாம் மிஸ் பண்றோம். அதுதான். ஓகேங்க. ஹாய், உங்க பேரு என்ன? நீங்க வந்து திடீர்னு கேமியோ கொடுத்துருக்கீங்க. இல்ல, நான் என் அக்கா. என் பேரு உங்க லக்ஷ்மி. அக்காவா நீங்க? ஹாய், எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? 7th. ஓகே. நீங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? உங்க ரெகுலர் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னது? ஸ்கூலுக்கு போறப்ப வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸோட வாங்குற விஷயங்கள்? ஃப்ரெண்ட்ஸோட கேண்டீன்ல நாங்க நிறைய ஐஸ்கிரீம் தான் வாங்குவோம். ஐஸ்கிரீம் தான். சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, எபிசோடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நம்ம வெற்றிமாறன் அவர்களது யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு இயக்குனர் அவதாரம் வந்து எடுத்திருக்கிறாரு. யார் அப்படின்னா மதிமாறன் அப்படின்றவர். அவருடைய ஃபர்ஸ்ட் படமா இருக்கக்கூடிய மண்தாடி, இந்த படத்துக்கு யார் ஹீரோ அப்படின்னா வெற்றிமாறன் அவர்களுடைய ப்ரீவியஸ் ஃபிலிமோட ஹீரோ தான் நம்ம சூரிய அண்ணன் தான் வந்து ஹீரோவா. இன்னொரு பக்கம் வேற ஒரு பரிமாணத்துல அவதாரம் இருக்கிறாரு மண்டாடி அப்படின்ற ஒரு படத்துல. இந்த படம் எதை பேஸ் பண்ணினா, இந்த கடலோரம் இங்க எப்படி வந்து பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டுலாம் கொண்டாடுறாங்களோ, கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஒரு படகுல ஒரு ரேஸ்லாம் விடுவாங்க ஒரு சில காலகட்டத்துல. அந்த டைம் எப்படி இருக்க போகுதுன்றத பத்தி தான் இந்த கதை. இதனுடைய இந்த டைட்டில் ரிவீலிங் டீசர், அந்த டைட்டில் ப்ரோமோ, அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. ஹாய் மேம், உங்க பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் பிரீத்தி. நான் முகப்பேர்ல இருந்து வரேன். ஹாய் மேம், உங்க பேரு? ஜெயலட்சுமி. என்ன டப்பு நடிக்கிறீங்க? ஒரு மாதிரி பயங்கர அழகா ரெடியாகி வந்திருக்கீங்கம்மா. அப்படிங்களா? ஆமா, ஒரு மாதிரி ப்ராப்பரா வெல் க்ரூம்டா வந்திருக்கீங்க. பர்ச்சேஸ் பண்றதுக்கு பர்ச்சேஸ் பண்றது ரெகுலரா அப்படிதான்? நான் வெளில வந்து ஜாலியா ரெடியாகி வந்துருவீங்க? ஆமா, எப்பவுமே எங்க போறாலும் அப்படிதான் போவேன். சூப்பர். நம்ம என்ன இந்த கொஸ்டின் என்ன கேட்கறோம்னா, அந்த 90s காலகட்டத்துல நிறைய ஸ்நாக்ஸ் இருந்திருக்கும், நிறைய வீட்டுல நிறைய பொருட்கள், பசங்க விளையாடுறதுக்கு அதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு பர்சனலா 90sல இருந்த விஷயம் இப்ப நீங்க மிஸ் பண்றீங்கன்னா என்னது? நிறைய குழந்தைங்கள தான், என்னோட பிரதரோட குழந்தைங்க எல்லாம் ஒன்னா அந்த டைத்துல விளையாடி இருக்காங்க. ஆமா, எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ்னா கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு ஒன்னா வருவாங்க. இருந்து அதெல்லாம் ஜாலியா இருந்தது. அதை மிஸ் பண்றீங்க. ஆமா. சூப்பருங்க மேம். நீங்க மேம் 90s டைம்ல நீங்க மிஸ் பண்ணது சாப்பிட்ற பொருளா இருக்கலாம், கேம்ஸ் ஏதோ ஒண்ணு? மெயின்லி இந்த மேங்கோ ஐஸ்கிரீம்னு ஒண்ணு இருக்கு. அது யார் சொல்ல போறேன்? அது கம்ப்ளீட்டா மேங்கோ ஐஸ்கிரீம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகே. அந்த இப்ப இந்த கம்ப்ளீட் டூயட்டா அந்த மாதிரி உள்ள வெனிலா வச்சு வெளில ஏமாத்துறோம். எங்கேயோ வாங்கி முரட்டுக்காண்டா இருக்காங்க. ரொம்ப தப்புங்க. ஓகே. சோ அதனால அதெல்லாம் மிஸ் பண்றோம். 90s தாண்டா ஆர்கானிக் அந்த மேங்கோ ஜூஸ், மேங்கோ ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுப்போம். ஆமா, கேண்டி டைப் அந்த இது. அதுக்கப்புறம் மெயின்லி ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். எவ்வளவு அழகா சொல்றாங்க. சூப்பர். அடுத்தது ரெண்டு சாட்டை ஐடி அடிச்சிட்டீங்க. மூணாவது என்னது? அப்புறம் கண்டிப்பா இப்பெல்லாம் வந்து இந்த ஜென்டில் பேரண்டிங் எல்லாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் ரொம்ப ஜென்டில் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் வைல்டு பேரண்டிங் தான். முதுகுல 5 விரலும் பதியும். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஆமா, அந்த மாதிரி So, அதான். அம்மா கிட்ட அடி வாங்கின மொமெண்ட் சொல்லுங்க. 90s கிட்ட இருந்து அடி கண்டிப்பா வாங்கின. எனக்கு 21 இயர்ஸ் வரைக்கும் நான் அடி வாங்கியிருக்கேன். அப்படியா? அப்படிதான் மேம் என்ன மேம் இந்த மாதிரி அழகா வெல் குரூம்டா இருக்கீங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்லியா அடிப்பீங்க. ஹெல்த்தி இதுக்காக நல்லா சாப்பிடணும். அதான் நான் சொல்ல வரேன். அதான் நல்ல விஷயத்துக்காக தான். ஆமா, நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ஒரு நாளைக்கு விட்டாங்க, ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சது தான் இப்படி இருக்கு. என்னப்பா சொல்ற? அப்பா கரெக்டுங்க. அது மாதிரி 90s கிட் பேரண்டிங் வந்து அடிச்சாலும் நல்லதுக்காக தான் அடிப்பாங்க பேரண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். நேர்களை எபிசோடுடைய லாஸ்ட் சினிமா அப்டேட், மாஸான ஒரு அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். டு ஆல் த சூர்யா ஃபேன்ஸ் அவுட் தேர். சூர்யா அவர்களது நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் பயங்கர பிரம்மாண்ட மாஸ் படமா ரெடியா இருக்கிற படம் தான் வந்து ரெட்ரோ. இந்த படம் வந்து May 1 வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இதுல நிறைய சர்ப்ரைசஸ்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயா வந்து ஒரு பாட்டுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா ஆடி இருக்கிறாங்க. நிறைய சூர்யா சாரோட கெட்டப் இருக்கு. நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் ட்ரெய்லர்ல நிறைய இருக்கு. பார்க்காத ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா சந்தோஷ் நாராயணன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ட்ராக் 6 தான். பட் படத்துல எக்ஸ்ட்ரா 6 ட்ராக் இருக்கு. இது நீங்க தியேட்டர்ல தான் போய் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு மாசான அப்டேட்டும் கொடுத்துருக்காரு.